பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகள், பாதணிகள் மற்றும் புத்தகங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவ்வாறான எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாது பாடசாலைக்கு வரலாம். உதாரணமாக, சீருடை இல்லாவிட்டால் வேறு உடைகளில் பாடசாலைக்கு வருகை தர முடியும். சில மாணவர்களின் பெற்றோர் உயிரிழந்திருக்கலாம். அதிகாரிகளூடாக அவர்களுக்கு அதற்கான நட்டஈடுகள் வழங்கி வைக்கப்படும். அவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி வழங்கப்படும். நாட்டில் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த காப்புறுதியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். அதன் மூலம் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு இந்த காப்புறுதி ஊடாக நட்டஈடு வழங்கப்படும். உயர்தர பரீட்சையில் தோற்றுள்ள மாணவர்கள் தமது ஆவணங்களை இழந்திருந்தால் என்ன செய்வது என இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் வாகன சாரதி அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவற்றையே நாம் கோரியிருந்தோம். தற்போது பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆவணங்கள் அழிவடைந்திருக்கலாம். எனவே பரீட்சைக்கு இதனை தடையாக கருத்தில் கொள்ள வேண்டாம் என மாணவர்களுக்கு கூறுகின்றோம். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு தபால் அளவிலான 2 நிலப்படங்களில் அதிபர், வலய கல்வி பணிப்பாளரின் கையொப்பத்தினை பெற்று பரீட்சைக்கு தோற்ற முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் கிராம சேவையாளர் ஊடாக உறுதிப்படுத்தி, பிரதேச செயலாளரின் கையொப்பத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி அதனை தற்காலிகமாக பயன்படுத்தி பரீட்சைகளுக்கு தோற்ற முடியும்.